இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தர் காப்பாற்றுகிறவர், கர்த்தர் நீர்ப்பாய்ச்சுகிறவர், கர்த்தர் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார். நான் உங்களை காப்பாற்றுவேன். உங்கள் டாக்டர் காப்பாற்ற மாட்டார். அல்லேலூயா. உங்கள் அப்பா காப்பாற்ற மாட்டாங்க, அம்மா காப்பாற்ற மாட்டாங்க, ஊழியக்காரன் காப்பாற்ற மாட்டார். ஆண்டவர் ஒருவர் தான் காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி காப்பாற்றுவார்? ஒருவர் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆப்பிரிக்கா காடுகளில் ஊழிய டேவிட் லிவிங்ஸ்டன்லாம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கிறவராக இருந்தார். அந்த ஆப்பிரிக்கா காடுகளில் ஒரு பாம்பு ஒன்று அவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோ தேள் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இங்கே மாதிரி இத்தினோண்டு வச்சுருக்கு கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காது அங்கெல்லாம். ஆனால் அந்த மாதிரி இடத்துலையும் கூட ஆண்டவராக கர்த்தர் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனை அழகாக பாதுகாத்தார். அதே தேவன் உங்களையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 121:6 வாசிங்க. சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை இயற்கை உன்னை சேதப்படுத்த விட மாட்டார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. அப்போது இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்சில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த சீதோஷ நிலைமை, இந்த கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால பலருடைய வாழ்க்கையில் பலர் நோய் புதுசாக தோன்றி அதுவும் வேறு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆண்டு சொன்னார், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, உன்னை காத்துக்கொண்டு. எவ்வளோ கடுமையான ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகலாம். ஆனால் அந்த நிலைமையிலும் ஆண்டவர் மேகமாக உன்னை பாதுகாப்பார். மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. அல்லேலூயா. அவர் மேகஸ்தம்பமாக வராமல் இருந்தால் இஸ்ரேல் மக்களுக்கு இவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறவர். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி சேதப்படுத்தவில்லை, அக்கினி சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமாம். 27ஆம் வசனம் வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் தலைமுடி கூட சேதமாகாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உன்னை சேதமின்றி அக்கினியிலிருந்து காப்பாற்றுகிற தேவன். எனக்கு அருமையான கருத்து பிள்ளைகளை, இந்த உலகம் அவ்வளோ மோசமான ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்தாலும் ஆண்டவரை கர்த்தர் அக்கினியிலும் உன்னை சேதப்படாமல் காத்துக்கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி. இதுக்கு மனைவி ஒரு காரியம் சொன்னான். ரோட்டில் அப்பா அம்மா எல்லாம் காரை வச்சு நின்றுருக்குறாங்க. அப்போ இங்கே நம்ம இப்போ இந்தியாவில் நடந்தது. திடீர்னு ஒரு சிங்கம் உள்ளேருந்து ஓடியாச்சு, காட்டுக்குள்ளே உள்ளே ஓடி அந்த பிள்ளையை தூக்கிட்டு உள்ளே ஓடியே போயிடுச்சு. ஆமாம்மா, சின்ன பிள்ளை 2வது 3வது படிக்கிற பிள்ளைய அப்படியே அழகாக தூக்கிட்டு அந்த சிங்கம் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. ஆண்டு சொன்ன, சிங்கம் உன்னை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் வாயை கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். அது உங்களை சேதப்படுத்தாது. அப்போ சர்ப்பம் உன்னை சேதப்படுத்தாது, தேல் உன்னை சேதப்படுத்தாது, வெயில் உன்னை சேதப்படுத்தாது, அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. இதெல்லாம் நீ குறித்து வச்சு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். எந்த நேரத்தில் சேதம் எப்படி வரும் நமக்கு தெரியாது. இப்போ நான் சொன்ன உதாரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா,
ரோட்டில் அப்பா அம்மா நிற்கிறாங்க. அந்த புலி அந்த சிங்கம் வருது, வந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடிச்சு. யாரும் காப்பாற்ற முடியல. எல்லாம் இருக்கிறாங்க தான், ஒருத்தரும் காப்பாற்ற முடியல. அல்லேலூயா. காரு வேணால் ரோட்டில் ஓடலாம், காட்டுக்குள்ளே ஓடாது காரு. என்ன காரில் ஏறி போய் பிடிக்கலாம். கார் வந்து ரோட்டு தான் ஓடும், காட்டுக்குள்ளே வனாந்தரத்தில் கார் போகாது. அல்லேலூயா. சேதப்படுத்தாதபடி உனக்கு எங்கே வனாந்தரத்தில் கதை காப்பாற்றுவா. அடுத்து வாசிங்க லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 4:35. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. பிசாசு சேதப்படுத்த விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசினால் சேதம். இன்னைக்கு சாத்தான் எத்தனை பேரை சேதப்படுத்திட்டு இருக்கான்னு தெரியுமா? அல்லேலூயா. நேற்று ஒரு மகா இந்த ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. அங்கே மாதிரி ஒனாட்டி நான் கன்சீவாக இருந்தேன். அந்த குழந்தை கருவை பிசாசு சேதப்படுத்திட்டான். கரு கலைஞ்சி போச்சு, அபாசனம் ஆயிடுச்சு. இப்போ 3 மாதமாக இருக்கிறேன். இப்போயும் அதே மாதிரி பண்ணுறான் பிசாசு. தயவுசெய்து செபிங்க அங்கிள், செபிங்க. பாவம் மக கல்யாணம் முடித்து குழந்தையெல்லாம் உட்காந்துருக்கான். அப்போ இந்த சாத்தான் வந்து குழந்தைய சேதப்படுத்த பார்க்குறான், பெரியவங்களை சேதப்படுத்த பார்க்குறான், வாலிப்பிள்ளை சேதப்படுத்த பார்க்குறான். பயங்கரமானவன் பிசாசு. நம்மளை கொண்டு நெருப்பில் தள்ளுவான், தண்ணியில் தள்ளுவான். எதுக்கு சொல்லுங்கள்? நம்மளை சேதப்படுத்துறதுக்கு. மடுகரையில் ஒரு ஊழிக்காரன் செத்து கிடக்கிறாரு. தலை சேத்துக்குள்ளே இருக்குது. மடுகரை அந்த ஏரிக்கரையில் செத்து கிடக்கிறாரு. தலை சேத்துக்குள்ளே இருக்குது. சகதி சேத்து, உடம்பெல்லாம் வெளியே இருக்குது. செத்து கிடக்கிறாரு. பிசாசு சேதப்படுத்துகிறான் பாருங்க. மரமேல் நகரில் ஒரு கார் நிற்கிது ரோட்டு ஓரமாக, ரொம்ப நேரம் நிற்கிது. என்னடா அந்த கார் இப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தா, போய் உள்ளே பார்த்தா ஒரு செத்து கிடக்கிறாரு காருக்குள்ளே. போலீஸ் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் கார் பார்த்தா அவர் ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்ட் செத்து கிடக்கிறாரு ஒரு காருக்குள்ளே. பார்த்தீங்களா? சாத்தான் அவங்களை சேதப்படுத்த வகை தேடிட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. நல்லா கவனிங்க, தேவப்பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை விழுங்கிடுவான். அதாவது ஊசினோட இடம் கொடுத்தீங்கன்னா ஒட்டகமே உள்ளே போயிடும். அல்லேலூயா. ஊசினோட இடம் கொடுத்தா ஒட்டகமே போயிடும். இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டு சொன்னார், பிசாசுக்கு இடம் கூடாது இருக்குது. பிசாசு எந்த ரூபத்தில் வருவான், எந்த வழியில் வருவான், விழுங்கிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் இருந்து உங்க கூட இருந்தார்னா உன்னை சேதப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து 5வது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கப்பல் சேதம் வரும், ஆனால் பிராண சேதம் வராது. அல்லேலூயா. நேற்று பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு விமானம் 222 மக்களை ஏற்றிட்டு போச்சு. அந்த விமானத்தில் போனவங்க அத்தனை பேர் செத்துட்டாங்க. ஆனால் ஒருத்தர் காப்பாற்றிட்டார் ஆண்டவர், ரமேஷ். அல்லேலூயா. கைத்தட்டுங்க வச்சாமா. நான் அந்த நியூஸ் பார்த்து பயங்கர கஷ்டப்பட்டேன். அப்போ அவங்க மனைவி பிள்ளைங்க அவங்க குடும்பத்தார் எப்படி அவனுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. லண்டனுக்கு போகிற விமானம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன், இயற்கை உன்னை சேதப்படுத்தாதபடி காப்பாற்றுவார். பயங்கர மிஸ்ட்டு, பயங்கர மேகம், பயங்கரமான வெயில். என்னன்னா அந்த விமானத்துக்குள்ளே இன்ஜின் இருக்குது. இன்ஜினுக்கு போகிற மின்சாரம் இல்லாமல் போச்சான். அதில் ஒரு நியூஸ் சொல்கிறான். அந்த மின்சாரம் அந்த விமானத்தில் இருக்கிற அந்த இன்ஜினில்
இருக்க வேண்டிய அந்த கரண்ட்டு இல்லை, அந்த மின்சாரம் இல்லாமல் போனதுனால தான் அந்த விமானம் அப்படி விழுந்துருச்சுன்னு வரைக்கும் வெடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ, ஆனால் ஆண்டவர் சொன்னார், இயற்கை உன்னை சேதப்படுத்த அப்படி நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அது வெயிலோ மழையோ, அது கப்பல் சேதமோ விமான சேதமோ அது ட்ரெயின் சேதமாகிறதோ எது வந்தாலும் நீ சேதமாகாமல் உன்னை காப்பாற்றுவார் ஆண்டவர். கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராதுன்னு சொல்கிறார் ஆண்டவர் அவளுக்கு. அல்லேலூயா. உன்னை சேதப்படாமல் நீ சேதமாகாமல் உன்னை காப்பாற்றுகிறது ஆண்டவருடைய கடமை. சரியா? அடுத்து வாசிங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஜேஎஃப் ரோலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துச்சு, ஒன்றும் வேணாம், பவுலை கூட விறகு அள்ளி போட்டுக்கிறாரு. அந்த தீவில் இறங்கி அந்த தீவில் எல்லாம் அடுப்பு மூட்டி விறகு அள்ளி போட்டுருக்கும்போது அவர் கை என்ன கடிச்சிச்சு? பாம்பு கடிச்சு. அப்போ அந்த கிராம ஜனங்க பார்த்தாங்க, இவன் செத்து போயிடுவார், இந்த ஆள் செத்துருவான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த பவுல் பாருங்கள், அந்த அந்த பாம்பை தீரத்தை உதறிட்டு பேசாமல் வந்தார், சாகவே இல்லை. அல்லேலூயா. அப்போ சர்ப்பங்களும் தேர்களும் உன்னை சேதப்படுத்தாதபடி காக்கிறவர், பாம்பின் வாயை கட்டுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி காப்பாற்றுவார், ஆண்டவர் அப்படி காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுகிற தேவன். இதெல்லாம் எத்தனையோ சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறையா டைம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். எத்தனை சேதம் வந்தாலும் ஒரு சேதம் அணுகாதபடிக்கு உன்னை காக்க ஒரு வல்லவர் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 7வது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அதை சேதப்படுத்த. விஷத்தை கலந்து கொடுத்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. ஆப்பிரிக்க காடுகளை ஊழியம் செய்ய போன அருமையான தேவனுடைய தாசன் அவர் சொல்கிறாரு, வீடு விசிட்டுக்கு போனால் அந்த ஆதிவாசி இந்த ஆள் தாண்டா ஏசாப்பை சொல்லிட்டு வரான், இவனை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கலந்து கொடுத்தானு. அப்போ அவர் அந்த மிஷினரி பாவம் பசியில் போகிறாரு, விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க, இவர் குடிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா வாங்கி எதுவும் குடிக்காதீங்க, அவனுக்கு கொண்டுருவானு நம்மளை அப்படின்னு. ஆனால் அவருக்கு பசி பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லி அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டார். குடிச்சிட்டு அந்த ஆள் பார்த்துட்டே இருக்கிறான், அந்த பால் கொடுத்தானே பார்த்துட்டே இருக்கிறான், அந்த செத்து விழுவான் அப்படின்னு. அவர் இப்போ கொஞ்சம் வெளியே வந்தார், கொஞ்சம் நடந்து கொஞ்சம் வாந்தி எடுத்தார். வாந்தி எடுத்தோன்னா பார்த்தா அப்படியே அந்த விஷம் அப்படியே வாந்தியில் விழுந்துச்சு வெளியே. அதுக்கப்புறம் டாட்டா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். அன்றைக்கி அந்த விஷம் கொடுத்தா ரசிக்கப்பட்டான். அவன் சொன்னான், ஐயா நான் உங்களுக்கு சாகருக்கு தான் விஷம் கொடுத்தேன், ஆனால் உங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றிட்டாரு. அல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் கூட உங்களுக்கு தெரியாமல் உங்களை கெடுக்க, உங்களை கொல்ல, உங்களுக்கு யாரும் வழி பார்த்தாலும் ஆண்டவர் உங்கள் உணவையே அவர் ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்துருவார். அந்த உணவுக்கு விஷத்தை மாற்றிடுவார். நமக்கு தெரியாது அதில் விஷம் இருக்குன்னு, ஒரே ஒரு வாந்தி வரும், அவ்வளோதான். சாமி அந்த விஷத்தை வெளியே வர கூட வந்து நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களை ஆண்டவர் கண்மணி போல் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒரு உணவும் ஒரு காரியம் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் அற்புதமான தேவன். எல்லாம் ஏசி நில்லுங்க. வெளிப்படுத்தி விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. நல்ல கவனிங்க. கடைசியில் ஆண்டு சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன். 2ஆம் மரணம் ஒரு மரணம் இருக்குது, முதல் மரணம் இல்லை, 2ஆவது மரணம் இல்லை. எழுமுங்க, எழுமுங்க. முதல் மரணம் சரீர மரணம், 2ஆவது மரணம் ஆவிக்குரிய மரணம், பயங்கரமான மரணம். அக்கினி கந்தகம் உள்ள நெருப்பில் சாக வேண்டியது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
பாவத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். ஜெயங்கொள்கிறவனை இரண்டாம் மரணம் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நீங்கள் சேதமாக மாட்டீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ரெண்டாம் மரணத்தில் சேதமாகாதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருந்தார். உன் ஆத்மா அல்லேலூயா சேதப்படக்கூடாது. இந்த சரீரம் சேதப்படலாம், ஆனால் ஆத்மா சேதப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆத்மா மரணம், கொடிய மரணம். ஆத்மா சேதப்படாதபடி காப்பாற்றும். அப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,